ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்தியா T20 வேர்ல்டு கப் வெற்றிகரமாக வின் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த ஃபோக்கஸ் எல்லாருக்குமே ஐபிஎல்க்கு ஷிஃப்ட் ஆக போகுது. ஸோ இப்போ இன்னைக்குலேருந்து நம்ம எல்லா ஐபிஎல் டீம்ஸையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். எப்படி அவங்களோட டீம் இருக்குது, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அவங்க பிளேயிங் லெவன் என்ன மாதிரி இருக்கும், அவங்க ஸ்குவாடில் என்ன பேக்கப்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தி 5 டைம் சாம்பியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சீசனாக அமையலை. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க ட்ரஸ்ட் பண்ணி எடுத்த பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதை வந்து ஹாஃப் சீசன்லேயே மோஸ்ட் ஆஃப் தேம் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க த்ரூ பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ அதை வந்து எப்படி இந்த வருஷம் ஆக்ஷனில் ஃபில் பண்ணியிருக்காங்க அந்த கேப்ஸை அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க ஸ்குவாட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன், டெவால் பிரேவிஸ், ஆயுஷ் மாத்ரே, மேத்யூ ஷாட், சர்ஃப்ராஸ் கான், சிவம் டூபே, ராமகிருஷ்ணா கோஷ், ஜேமி ஓவர்டன், அன்ஷுல் கம்போஜ், ஜக்கரி ஃபோக்ஸ், MS தோனி, உர்வில் பட்டேல், சஞ்சு சாம்சன், கார்த்திக் சர்மா, ஸ்ரேயஸ் கோபால், கலீல் அகமது, நாதன் எல்லிஸ், குர்ஜப்னீத் சிங், முகேஷ் சௌத்ரி, நூர் அகமது, பிரசாந்த் வீர், அகில் ஹுசேன், மேட் ஹென்ரி அண்ட் ராகுல் ஷஹர். ஸோ இதுதான் அவங்க இந்த IPL 2026க்கு அசம்பிள் பண்ணியிருக்கிற ஸ்குவாட். ஸோ இதில் வந்து ஆக்ஷன் சமயத்திலே எல்லாரையும் வந்து சர்ப்ரைஸ் பண்ண பிக்ஸ் வந்து பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா ரெண்டு பேருக்குமே 14.2 crores வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிட் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சிஎஸ்கே அவ்வளோ ஹார்டாக போவாங்கன்னு. ஸோ ஜடேஜா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க த்ரூ ட்ரேட். ஸோ அதுக்காக பிரசாந்த் வீரை வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபாரின் ஆப்ஷனாக அகில் ஹுசேனும் அவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் கார்த்திக் சர்மா வந்து எடுத்தது வந்து ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ மேபி திஸ் இண்டிகேட்ஸ் MS தோனி வந்து எல்லா மேட்சும் ஆடுவாரான்றது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா அவங்க கார்த்திக் சர்மாவுக்கு அவ்வளோ ஹை பெய்டு ப்ரைஸ் போனது வந்து அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து சிஎஸ்கேயோட ப்ராபபிள் 11 என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆயுஷ் மாத்ரே வில் ஓப்பன் வித் சஞ்சு சாம்சன் ஒரு ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் வராது. ஸோ யூ வில் பி ஐ ஆன் கான்ஃபிடன்ஸ். ஸோ இதுதான் ஓப்பனிங் பேர். ருத்ராஜ் லாஸ்ட் இயர் ஆடின மாதிரியே 1 down பிளேஸில் ஆடுவார். ஸோ 4 வந்து சிவம் டூபே, 5 டெவால் பிரேவிஸ். ஸோ டாப் 5 ஒரு கன் டாப் 5. ஸோ இப்போ 6ல் தான் வந்து இந்த கார்த்திக் சர்மா ஒரு MS தோனி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. மோஸ்ட்லி MS தோனி ஆடுவார். அவர் ஆடாத மேட்சஸில் கார்த்திக் சர்மா ஆடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர் at 7. ஸோ ஜடேஜாக்கு பதிலாக எடுத்திருக்காங்க. ஸோ பிரசாந்த் வீர் 7ல் ஆடுவார். ஸோ இப்போ 8 வந்து ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஆடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி போன லாஸ்ட் இயர் சாம் கரன் ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தா ஜேமி ஓவர்டன் இருக்கார், ஆர்எல்ஸ் அகில் ஹுசேன். இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஆட வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே யார் ஆடுறாங்களோ அதை பொறுத்து கீழே பவுலர் ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஜேமி ஓவர்டன் ஆடுறாங்க அப்படின்னு நம்ம இப்போ வச்சுக்கலாம். ஜேமி ஓவர்டன். அப்புறம் வந்து ஸோ இப்போ 9ல் வந்து கலீல் அகமது, 10 நூர் அகமது, 11ல் நாதன் எல்லிஸ். ஸோ நாதன் எல்லிஸ் லாஸ்ட் இயர் வந்து பெஞ்ச் பண்ணியே தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா பத்திரானா இருந்ததுனால. இப்போ பத்திரானா இல்லைன்றனால நாதன் எல்லிஸ் ஸ்ட்ரெயிட்டவே அந்த டெத் பவுலிங் இதை டேக் ஓவர் பண்ணுவார். ஸோ நாதன் எல்லிஸ் at 11. ஸோ இப்போ 12 வந்து ராகுல் சஹர் ஆட வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அந்த ஸ்பின்னருக்காக. ஸோ இப்போ சப்போஸ் ஓவர்டனுக்கு பதிலாக அவங்க அகில் ஹுசேன் அந்த மாதிரி ஒரு ஆள் ஆடினாங்கன்னா இங்கே கீழே வந்து இந்த இந்தியன் ஃபாஸ்ட் பால் அன்ஷுல் கம்போஜ் அது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ அவங்க 11 எந்த மாதிரி இருக்கும்னா, ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் டூபே, டெவால்ட் பிரேவிஸ், MS தோனி और கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், ஜேமி ஓவர்டன் और அகில் ஹுசேன், நூர் அகமது, கலீல் அகமது, நாதன் எல்லிஸ், அன்ஷுல் கம்போஜ் और ராகுல் சஹர். ஸோ இதுதான் அவங்களோட 11 இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம ஜேமி ஓவர்டன் और அகில் ஹுசேனுக்கு பதிலாக அவங்க ஒருவேளை நியூ பவர் பிளேயில் போடணும்னு மேட் என்ட்ரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பேட்டிங் லைட்டனான மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட 11 இருக்கும். ஸோ இப்போ பேக்கப்ஸ்னு பார்த்தா சர்ஃப்ராஸ் கான், உர்வில் பட்டேல்லாம் இருக்காங்க. ஸோ உர்வில் பட்டேல் வந்து ஆயுஷ் மாத்ரேக்கு ஒரு பேக்கப்பாக தான் இருப்பார், ஏன்னா அது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். இப்போ ஆயுஷ் மாத்ரே சப்போஸ் ஃபெயில் ஆனார்னா அந்த பிளேஸில் உர்வில் பட்டேல் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா சர்ஃப்ராஸ் கானுமே அந்த கார்த்திக் சர்மா தோனி அந்த பிளேஸில் தான் வந்து அவர் பேக்கப்பாக வச்சுருக்காங்க. ஸோ இது தவிர அமன் கான் இருக்கார், அவருக்கெலாம் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் தான். ஸோ இதுக்கப்புறம் ஜேமி ஓவர்டனுக்கு ஒரு இந்தியன் பேக்கப்பாக வந்து நம்ம ராமகிருஷ்ணா கோஷ் இருக்கார். அவருமே டொமஸ்டிக்லலாம் சூப்பராக விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் அவங்களோட பிளேயிங் 11 இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நிறையா மேட்சஸ் வந்து அந்த பேட்டிங் கொலாப்சஸ் நடந்துச்சு. அதை வந்து மோராரில் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் பேட்டிங் வந்து இந்த டாப் 5 ஹை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த டாப் 5ல் ஏதாவது ஒரு 2 பேருக்கு ஒரு கிவன் டே மாட்டிக்கிச்சுனாலும் நல்ல ஸ்கோர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 200 இந்த வருஷம் பாஸ் ஸ்கோராக இருக்கும் சிஎஸ்கேக்கு. ஏன்னா அந்த பவுலிங்கில் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. ஏன்னா ஒரு நூர் அகமது
சூப்பரான ஸ்பின்னர் வச்சிருந்தாலும் அது கூட போடுற ஸ்பின்னர்ஸ் பிரசாந்த் வீர் ஒரு அன்டெஸ்டட் கமாடிட்டி நியூவாக ஐபிஎல்க்கு வராரு. அப்புறம் அகில் ஹுசேன் மோஸ்ட்டாக பவர் பிளேயில் தான் போடுவார். இந்த மிடில் ஓவர்ஸில் போடுறதுக்கான வேறு ஸ்பின்னர்னு பார்த்தா ராகுல் சேர் தான். ராகுல் சேருக்குமே இப்போதைக்கு ரீசெண்டாக ஐபிஎல்ல அந்தளவுக்கு அவர் சரியாக பண்ணலை. டொமஸ்டிக்கும் அவருக்கு நல்ல சீசன் இல்லை. ஸோ அவர் எப்படி வருவார் அப்படின்றது தெரில. அதுக்கு பேக்கப்பாக வந்து ஷேயஸ் கோபால் இருக்கார். ஆனால் அவர் ஆடுவாரான்றதை பற்றி தெரியல. ஸோ பவுலிங்கில் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங்கில் பார்த்தோம்னா கலீல் அகமது, அவருக்கு பேக்கப் முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்ரீத் சிங் இருக்காங்க, அன்சுல் கம்போஜும் இருக்கார். ஸோ அவங்க எப்படி ரொட்டேட் பண்ண போகிறாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்றது பற்றி தெரியல. ஸோ பட் எனிவேஸ் பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, டாப் 5. அப்புறம் பவுலிங்கில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணோன்னா சிஎஸ்கே இந்த வருஷம் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் சிஎஸ்கே வந்து டாப் 4 ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றத கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் சென்னை சூப்பர் கிங்ஸ். We'll see in the next video with next team. Thank you all. Stay tuned to Cricket Kadalai. Thanks all. Bye.